புரியவில்லை. ஆனா இதோ ஒரு பிள்ளையார் கோயில் விநாயகர் கோயில் இருக்கிறது. இந்த விநாயகர் கோயிலே நாம ஒரு மரத்தனத்தை வேண்டி அதாவது இந்த கோயிலை கட்டி வைக்கிற கோயில் பிரார்த்தனை பண்ணி அதன் பிறகு வீட்டுக்கு போலாம் சமைப்போம். பார்க்கலாமா? ஐயா முந்தி பீரந்தவாரே அறுப்பதற்கு ஒரு குறைகள் இல்லாதபடி ரெண்டு பேருக்கு மனம் ஒரு மனதாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் பிள்ளையாருக்கு கருதமைத்தால் உனக்கு தங்க பொண்ணா மண்ணால இருக்கின்ற கோவிலை பொண்ணால கட்டி வைக்கிறோம். கல்லால இருக்கின்ற கோவிலை கட்டி வைக்கிறேன். எங்கள் இருவர் மனமும் ஒரு மனதாக நான் சென்று வருகிறேன். தாகப்பெருமானே ஐயா புள்ளியார ஐயா புள்ளியார அவர் கண்ணி தண்ணி வரப்படாது, அவர் கண்ணி தண்ணி வரப்படாது. அடியாரித்த காரிகள் அல்ல
அந்த சாமியாராலே அழைக்க சென்ற பொழுது சித்திர மாதமாக இருக்கணும், திங்கட்கிழமையாக இருக்க வேண்டும், மரணி நட்சத்திரமாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நாளிலே ஒரு தாய்க்கு தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும், அண்ணவன் பூணூலான பிள்ளையாக இருக்க வேண்டும். அது அந்த பிள்ளையை 4 வேதமும் கற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்பேற்ற குழந்தையை எடுத்து தாய் தலை பிடிக்க வேண்டும், மண்டை கழுத்து அறுக்க வேண்டும். அப்படி அறுத்தால் அவர் கண்ணிலே சனி புறப்படாது. அப்படி அறுத்து அதை 32 விதமாக பொறித்து வைத்தால் நான் விரதம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனா நம்மளால இருப்பது ஒரு பிள்ளை. ஆனா ஊர்ல போய் யாரும் ஒரு பிள்ளை கிட்ட கொடுக்கலாம். நம்ம அந்த ஆளு சொன்னது என்ன சொன்னாரு? சொன்ன சொல் அறிவு ஞானம் இருக்கணும், நல்ல அறிவுள்ளவனா இருக்கணும், இந்த விரதத்தை நம்மளால நிறைவேற்ற முடியாதுன்னு இந்த விரதமே நமக்கு வானா விட்டு விடலாம். ஓஹோ சாமி பிள்ளைக்காரி அப்படியே கறி கேட்பாதற்காக இந்த விரதத்தை விட்டுதல் தெரிவிக்கின்றீர். ஒரு நாள் ஒரு பொழுது கொத்துக் கொள்ள முடியாது. இது சொன்ன சொல்லு அப்பேற்பட்ட சொல்லானது இந்த அண்டமே இருந்து மண்டமேல் நம்ம உடலிலே உயிர் உள்ளவரை ஒரு பொருளை கேட்பதற்கு முடியாது என்று சொல்லக்கூடிய அப்படி உன்னை கேட்ட சாமியார் அவர் எங்கை அவர் கையோடு அழுத்து உடனே அறுத்து கரியாக சமைத்தல்லவா கொடுத்திருப்பேன். எங்க இருக்கிற சாமியாரை காட்டு பார்ப்போம். நாம வச்சிருக்கிட்டு ஒரே ஒரு பிள்ளை பெற்று நமக்கு குழந்தை இவ்வளவு காலமா குழந்தை இல்லாமல் இந்த குழந்தையை அறுத்தால் கறி சமைப்பேன் தெரியும். இவனை அறுத்து போடுறாங்க, குடிக்க மாட்டீங்களே. அறுத்து போறது பண்ணி அறுத்து போறது அவன் கேட்டது. அதாவது இந்த விரதத்தை நாம நியமித்து எடுக்கும் போது திருச்செங்காற்றாங்குடிக்கு சென்றோம். அப்படி திருச்செங்காற்றாங்குடிக்கு சென்ற போது இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் 1000 விதமான எண்ணங்களாம் சேரும். அப்படி எத்தனை விதமான உங்களுக்கு விரதத்தை விடக்கூடாது. இதை விட்டால் இன்னும் பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால சொன்ன சொல்ல ஒரு நாள் மாத்தக்கூடாது ஆகாது. 5 நாள் இருந்தான் என்ன மகனா இருந்தான் சொன்ன வாக்குதான் முக்கியம், மகன் முக்கியம் கிடையாது. அதனால மகனாகிய ஸ்ரீராமன் தான் மனம் நான் உன்னை எது கோபமாக பேச கிடையாது. வரும்போது விநாயகர் எப்படி வேண்டும் மாத்தி வச்சுக்கிது பாரு. பிள்ளைகிட்ட செய்ய வேண்டிய செஞ்சிடணும். அதனால் மகனை அழைக்க வேண்டும். அவனை எப்படி சொல்லி அழைச்சிட்டு வந்தோம் சொல்ல வேண்டும். பள்ளியோட போனவன வந்து என்ன சொல்லி அஞ்சா வாஜர் விடுவாரு. அதை காரணம் சொல்லுமே கூட்ட ஒண்ணுமில்ல. ஐயா வெளிவேறு ஐயா வாங்கியே
இது நாள் வரைக்கும் மகனானே சார்ந்தது என்ன பாடத்தாலே வைத்திருக்கிறேன். நான் ஒரு காலமும் அவனை பார்த்தது கிடையாது. அதனால சென்று ஆனால் அது மட்டும் மகனே கண்ணே சீராளா பார்ப்பதற்காக உன் தாய் மாமன் எல்லாம் வந்திருக்கிறாங்க. உனக்கு வேண்டிய தின்பண்டங்களும் நோட்டு பேனா புத்தகம் என்று சொல்லக்கூடிய பொருள்களையும் ஆடாய் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். அவர் உன்னை பார்ப்பதற்கு அவளோடு அல்லவா இருக்கின்றார். உடனே உன்னை அழைத்து சென்று அண்ணவரை பார்த்த உடனே திரும்பி கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் அப்படி என்று தந்திரமாக சொல்லி அழைத்து வந்தார். அதன் பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள் மகனாகிய சீராளனை அழைத்து வருகின்றேன். நீ வீட்டிலே இருப்பாய். இப்படி இருக்கணும். புருஷங்காரன் மனுஷன் நினைக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்குது பாரு. எனக்கு தான் ஒரு பொண்டாட்டிக்கிறாள். ரெடி நீங்க சொல்லுங்க. போயிட்டு வரதா? அடே மந்திரி, சொல்லுங்க மகாராஜா. அதாவது மகனாகிய சீராளன் பள்ளிக்கு படித்துக் கொண்டிருக்கின்றான். அண்ணனை போய் நாம் அழைத்து வர வேண்டும். நான் அழைத்தது என்று செருதுண்ட பக்தன் அழைக்க சீராளன் நிற்பார். கூட்டாளி என் கூட இடப்படியாம இருக்கிறது காயா இருந்தா பாய்த்துக்காது கொஞ்சம் இன்னும் பாய்க்கு வைக்கணும். ஆமா நம்ம ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒன்னாதான் வாங்கிட்டு வரணும், ஒன்னாதான் திங்கணும். ஆனா நீங்க தான் வாங்கிட்டு வரணும், நான் மட்டும் தான் திம்பேன். நான் வாங்கி பயிர் போட்டுறேன். ஆமா பயிர் போட்டு பயிர் நிறைய திம்பேன். அப்பேற்பட்ட வேலையில் ஆமா நான் இப்பேற்பட்ட தேவதை சபையில் வந்த போது நான் யாருடைய பிள்ளை என்று தெரியுமா? ஆகட்டும் ஓடி வாங்கப்பா. அதோ தினந்தோறும் திருச்செங்காட்டான்குடியிலே 1000 பராமரிகளுக்கு 1000 பேருக்கு தினந்தோறும் அன்னதானம் தெரிவித்து வரக்கூடிய செருதுண்டா இருக்கும் விமலானால் அருளால் என்னை இன்றெடுத்த வெங்காட்டு அம்மனுக்கும் நான் சிவன் அருளால் பிறந்தபடினால் என்னோட பெயரோ சீராளன். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம். என் தந்தை தாய் தெரியும். நடுத்தல பார்த்தா கூட டீ வாங்கி கொடுக்க மாட்டான். 1000 பேருக்கு அன்னதானம் போற மூஞ்சி பாரு. யாரும் ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் போட்டோம்னாலும் ஆமா நம்மளுக்கு எத்தனை பாவம் இருந்தாலும் அது ஒரு அன்னதானத்துல சிவபக்தருக்கு யார் ஒருவர் அன்னதானம் போடுகிறாரோ அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சிட்டு படி குறையாது எனக்கு. ஆமா அப்படியே இருக்கட்டும். உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும். போகும் இன்னும் தெரிவிக்கிறேன். பம்படிக்கு போயா உச்சிரை கொண்டாயா செய்ய
ஊருக்காரன் எம்மா துணிமணி போட்டுட்டு எம்மா ஆடப்புறம் போட்டு வரான். ஒரு இல்லாதவன் மே சட்டை இல்ல தூக்கி மேல விட்டுட்டு வரான். என்ன பண்றது? நிறைய கிடக்கு நமக்கு சட்டை போட்டு கூட்டாளி ஆமா நீ இருக்கத்தானே பிரச்சனையே. என்ன ஆச்சு? எனக்கு தானே தெரியும் உன்னை பத்தி. என்ன பண்ணிருக்கா? அது ஒண்ணும் பண்ணாதான் பிரச்சனையே. அப்படி இருக்கா? இருக்க என் உச்சில கொண்டையும் ஆமா என் மார்பில் அமர்ந்திருக்கக்கூடிய தங்க வயிறும் பறித்த எப்படி இருக்கிறது? அது பல 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 பலன்னு இருக்கு. அது போகும் இருக்கிறேன். சரியா? என் பாத தந்தைக்கு தம்படா அதுமாகவும் என் பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சண்டை வெந்தய குளிச்சிங்களா எப்படி? இன்னும் தெரிவிக்கிறேன். சொல்லு கூட்டாளி, நான் சிவ அருளால் பிறந்ததா? ஆமா. பட்டப்பட்டையாக நீரணிந்து முகத்திலே தெரியுது. ஆமா, திருநீர் அணியாமல் வெளியே வரக்கூடிய பழக்கனுடைய பக்தி உள்ளவங்க நான். ஆமா ஆமா. அதனால் பட்டப்பட்டையாக நீரணிந்து அணிந்து சத்தமா என் தாய் தந்தை இருவரும் அதை வைத்தார். இன்னைக்கு பள்ளிசாலைக்கு நாம செல்ல வேண்டும். நாம பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம். இப்ப இருக்கிறோம். ஆமா. வாத்தியார் வர வரைக்கும் நாம வச்சதே சட்டம். நான் தான் இந்த ஸ்கூலுக்கு பள்ளியாவுக்கு மொடா பானை எல்லாத்துக்கும் நான் தான் லீடர். இருப்பேன் ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு இதுல பசங்க நிக்குது பாரு, இதுக்கெல்லாம் நான் தான் மேன்மை தொங்கி பெரிய புள்ள. இப்படியே வாய் வாட்டியா பிடி சீட்டு வச்சு எழுதி பரிசு வாங்கிக்கிறது. எதா இருந்தாலும் நாம தான். நாம சொல்றத அப்படியே கேட்பாரு வாத்தியார். அப்படி அப்ப நீ லஞ்சம் கொடுக்குறா? அதான் பின்ன அப்படி லஞ்சம் இல்லாத ஊர் பஞ்சமா பள்ளிசாலை செல்லலாமா? பள்ளிக்கு சேலை வாத்தியார பார்க்க வேணும். பள்ளிக்கூடத்துல தான் இருக்கிறோம். ஒக்கால போய் அப்புறம் ஒக்கால போயின்னு கேட்பேன். ஆமா வாத்தியார் பார்க்கணும். உட்கார அப்படி. ஆமா வாத்தியார் வர வரைக்கும் நீ அந்த மாதிரி உட்கார போ. நாங்க அமைதியா உட்கார்றேன். உட்கார்ந்தாலும் சொன்னேன் நானே. டேய் நான் ஊர்ல பொண்ணு கட்டிக்கிட்டு மேலாம் இலகாரமா பேசுறாரா? என் ஊர்ல பொண்ணு கட்டணும் நீ சொல்லுங்க. என் ஊர்ல பொண்ணு கட்டணும் இல்ல இல்ல ஒரு பத்து பொண்ணு ஒரு நாடி போ பொண்ணு புட்டு போறாங்க. இதோ மகனாகிய சீரலனை அழிப்பதற்கு இதோ திருச்செங்கட்டாங்குடி பள்ளிச்சாலையில சென்றிருக்கிறோம். மகனாகிய சீரலன் பள்ளிச்சாலையில இருப்பார். அண்ணவனை நம்ம அழுத்து பார்க்க வேண்டும். ஆமா வாத்தியார் வாயத்தாரே குருநாதரே சீரலனே
ஐயா வேதம் அறிந்த குருநாதரே உன் பாதத்தில் சீராள தேவன் அநேக கோடி மலர் குட் மார்னிங் சார் குட் மார்னிங்மா குட்டு மார்னிங்மா குட்டு மார்னிங் சார் 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 உண்டா நாய் பஞ்சா சார் என்னை அடிச்சிங்க அப்புறம் அந்த விஷயம் சொல்லி போடுவேன் மூணாவது டீச்சர் வச்சுக்கிட்டு சொல்லி போடுறோம் விட்டுருங்க வேணாம் அடி தப்பிக்கு எதனா அப்ப அடிக்காம பட்ஜெட் ஒண்ணுதானா பக்தியோட குரு என்று நினைத்து என்றென்றும் நீ வாழ்ந்திருப்பாய். நீ சிவன் அருள் பெற்ற பிள்ளை. உனக்கு சிவன் எப்போது சிவனுடைய பார்வை அருள் இருக்கும். நன்றாக என்று ஓஹோ குருநாதரே ஐயவா திவாரமாலிட்டம் எல்லா மாணவர்களும் நீயும் ஒரு கலாசு ஒரு கலாச்சு நல்ல பாடம் இருந்தா வணக்கம் சார். அவர் நம்ம கூட்டாளி பசங்க வந்துட்டாங்க சார். ஒரு இன்னும் 2 பசங்களை காணாம. நீங்க சொன்னீங்க எனக்கு எப்படி இருக்கும் மனதான். அதனால எதையும் பாதுகாப்பு பரமேஸ்வரன் இருக்கிறார். பார்த்துக் கொள்ளலாம். நான் அனுப்பி வைக்கிறேன். தந்தையே திருச்செந்தூர் பள்ளிச்சாலையில படித்துக் கொண்டிருக்கின்றாய். உண்மைதான். உன் மாமன் வீட்டுக்கு வந்திருக்கின்றான். உன்னை அழைத்து போவதற்காக வந்திருக்கின்றேன். அதற்காக வந்துகிறாய். ஓஹோ தந்தையே அறிவேனா அறிவேன் ஐயா தந்தையாரே
காட்டக்கூட இல்லை. இன்றைக்கு தாய் மாமன் வந்திருக்கிறார், வாடா மகனே அப்படி என்று இன்றைக்கு கூப்பிடுகிறாய். இது உனக்கு நேர்மையா இருக்கிறார். தாய் மாமன் சும்மா வரல, உனக்கு கோலப்பூ உருமால உனக்கு வேண்டிய சிம்பண்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார். வாழப்பா. ஓஹோ தந்தையே, ஓஹோ தந்தையே, கோலப்பூரும் மாலை எந்தீரே மாமன் குழப்பு உருமாலை கொண்டு வந்திருக்கிறார். அதை வாங்கிக் கொள்ளலாம், வாடா வீட்டுக்குன்னு என்று அழைக்கிறார். அது குழப்பு உருமாலை என்றால் உருமாலை இல்லை, அது என்னை நன்றாக குளிப்பாட்டி கொள்ளக்கூடிய பாசத்தை தந்தையது. தந்தையே, உனக்கு சும்மா வந்துக்கிறார் என்று நான் கூப்பிடல. உனக்கு பொன்னால பேனாவோ சிலேட்டு புத்தகங்களும் இன்னும் வேண்டிய பொருள் வந்துக்கிறார். வாடா மகனே போ. தந்தையே, பொன்னாலை எழுத்தாணி எட்டீரே மகனே என்று தெரிவிக்கிறாய். உண்மைதான். அது பொன்னால எழுத்தாணி என்றால் எழுத்தாணி அல்ல, என்னை 32 வகையான பலகாரமாக அறுக்கக்கூடிய கத்தி அந்த வகையிலும் தந்தையாது. மகனே சொல்லும் என்னை பெற்ற பிதாவாகிய தந்தையே, சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தால் உன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து வெத்து வளர்த்து ஈ எறும்பு கடிக்காம வளர்த்து உன்னை அறுத்துருவாங்க, வெட்டுவான்னு சொல்லு. அப்படின்னா உன் தாயார் சம்மதிப்பாளாம். வாடா மகனே போகலாம். தந்தையே, நன்றாக எனக்கு தெரியும் நீ சூதாக கூப்பிடுகிற என்று எனக்கு புரிந்து கொண்டது. ஏன் ஐயா பிதாவே நீரா, ஏன் ஐயா பிதாவே நீரும் இப்படி தயங்க வேண்டாம். தந்தையே, ஏன் ஐயா பிதாவே நீரும் இப்படி தயங்க வேண்டாம். வானவாரோடு சேர்ந்து வாய்வாரோடு மெத்த ஏனுடன் பாலும் போல நான் சேர்ந்துட்டேன் தோயனுக்கு. அவர்களுக்கு விடியது வாங்கி வாரேன். ஆனால் கேளும் தந்தையை, நான் நீ விடப்போவது இல்லை, ஆனா நானும் வரவில்லை என்று சொல்ல போவதில்லை. ஆனா நீ இப்படி அமர்ந்திருங்கள், என் நாட்டியாரிடமும்
நான் படிக்கின்ற தாய்மார்கிட்ட மட்டும் சொல்லு. வருகிறேன். ஓஹோ குருநாதரே, சொல்லும் தீர்வாளனே. ஆனா என் தந்தை விட போவதில்லை. நான் அப்பயே உனக்கு சொல்லி வச்சிருந்தேன். சத்தியம் வாங்கிட்டியாங்கட்ட. அப்புறம் அதான் என் தந்தை காவ காத்து கொண்டு இருக்கிறார். அடி சாயத்துக்குள்ள எங்க விருது நிறைவேற வேண்டும். சரிப்பா, என்னை அனுப்பி வையுங்கள். சரி. ஓஹோ குருநாதரே, தோய்மார்களே, சொல்றா சீராளா, நம்ம என்னைக்கும் எப்படி படிச்சுமோ ஆமா பாட்டியார் பேச்சை கேட்டு கேட்டு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஆமா. உலகம் நன்மையாக ஆக வேண்டும். நான் சென்று வருகிறேன். என்னைக்கு நம்ம ஒன்னா கூடி படிக்கிறோமோ எல்லாம் கும்பலா சொல்றா. போயிட்டு வாடா சீராளா, சொல்றா. ராஜேஷ் சொல்லாத இவன் யாரா சொல்றாரு? இவன் யாராரு? குருநாதரே, ராஜேஷ் தெரியா? நாங்க கூட்டாளிவே. ராஜேஷ் தீர்வாளா, நான் இப்படியே நான் சொல்வதை கேள். எந்த எந்த நிலையம் கடவுள் கைவிட மாட்டான். திரும்பி இந்த மாணவரோட வந்து சேர்ந்து படிப்பா. உன் அப்பா நான் சத்தியம் வாங்கிட்டு பசிக்குது. போயிட்டோம். ஆகட்டும். நானா என் அண்ணமார்களிடமும் குருநாதரிடமும் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். போகலாம் போகலாமா? ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு கட்டளை என்னவென்றால், என்னை நடத்தி இட்டு போனேனா காலில் முன் தரித்துவிடும், கல்முன் தரித்துவிடும். ஆனால் விண்ணகம் பட்டால் அந்த சிவனடியார் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னை ஒரு தோளிலே தூக்கிச்சல் ஓடி வாடா என் மகனே. உன்னை தோல் மேலே தூக்கிக் கொண்டு தந்தையே, அதோ பார் தந்தையே, கருமை கூறுகளாச்சம் கருமை என்றும் காகமானது குறுக்கே போகிறது. சரியில்லா சாயமா இருக்கிறது தந்தையே. மகனே சீரளா, சொல்லும் தந்தையே. ஐயா காகம் கூறுகிறானா? காகம் குறுக்கே போகுது என்றெல்லாம் தெரிவிக்கின்றான். அது எல்லாத்துக்கும் பகவானுக்கும் கூட துணைதான் போகும். அப்படி அப்படி இருக்க அந்த ஈசன் நமக்கு வரப்பு எந்த தோஷமும் கொடுக்க மாட்டான். அதோ பார், பூனையானது குத்த போகிறது. மகளே சீரளா, சொல்லும் தந்தையே. ஐயா பூனை கூறுகிறானா?
அது பண்றதா ஓடும் வெளியும் ஓடும் அப்படி அது நமக்கு தோஷமே கிடையாது. தந்தையே தாரை கூறு காலாச்சே தந்தையாரே அந்த தாரை கூறுகளான இந்த சாஸ்திரத்தெல்லாம் பார்த்தா நம்ம மனிதன் வாழவே முடியாது. இது ஒரு ஆறுதலை. ஆமா ஆகட்டும் தந்தையே ஐயா கூவி கூலாவியே ஐயா கூவி கூலாவியே அன்னைய பார்க்கலாம். அடி சாய போகிறது. அம்மா செந்தூரு வதனியாரே விவாதம் போட்டி போட்டியே அம்மா
மகளே தீரானா உன் பாதத்தில் அநேக கோடி வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். நீ வந்தாலும் போரிட்டு கண்ணன் சரி, அப்படியே ஆகட்டும் அம்மா. தந்தையா அந்த சிவனடியாருக்கு ஆகட்டும் கொஞ்சம் அமைதியா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உறுதியாகி 32 விதமாகத்தானே அறுத்து இந்த கரியெல்லாம் சமைக்கிற வரைக்கும் நடுங்காமலும் தளராமலும்
அதாவது கண்ணிலே கண் தண்ணி வராமலும் காப்பதற்கு வருக வேண்டும் பைபகவதீசா அதை நான் உனக்கு ஆகிவிட்டால் அண்ணவனை அடுத்து 32 விதமான காய்கறிகள் பொறித்து ஐயரானவருக்கு சாப்பாடு போட ஆஹா அதனை எடுக்கலாம். ஆகட்டும் பூஜை செய்வாரா அன்புடனே வந்து அதனிக்க வேண்டும் மகனாகிய சீரனை அறுக்கும் பொழுது என் கைகாலானதை நடிக்காமலும் இந்த உடலை அறுத்து எடுக்க வேண்டும். எனக்கு பக்கத்தில் வந்து பாதுகாக்க செய்ய வேண்டும். அதிகமாயி போச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது. எத்தனை பேர்த்த இதே மாதிரி கொண்டாடோ தெரியல. வேற ஒரு போய் பார்க்கலாம். இப்ப நீ வரையில நான் போறேன். எனக்கு வேற போக அதிகமாயி போச்சு. அந்த வார்த்தையின்படியாகவே அந்த சாமி யாராக சொன்ன வார்த்தையின்படி மகனாகிய தீராத 32 விதமாகத்தானே அறுத்து கொண்டு பாதுகாப்பாக பார்த்துக் கொண்டு வருகிறேன். நீ ஓடி சென்று நான் எடுத்தேன். ஆறுமையா சுவாமி தங்கள் வார்த்தையின்படி நாங்க சமைத்து வைப்போம் என்று அழைத்து வந்தால் அவரை ஆனால் கேளும் நான் சொல்லுகிறேன். சீக்கிரம் ஐயா தேடி போறாரே தேடி போறாரே வரணும் உத்தரவு கொடுத்து போனேன். 7 மணி ஆகி போச்சு. உனக்கு தருணம்